இதுல ப்ளூ கலர் பூ இருக்கு. என்ன விவசாய சேனல்னால ஸ்கிப் பண்ணிட்டு போயினே இருக்காங்க சகோ. விவசாய சேனல்னாலே யாரும் பார்க்க மாட்டாங்க விரும்பி. பில்லுல இந்த பக்கம் அறக்கவே இல்லை சகோ. இங்கே ஒரு சர்மம் வாழுது, இருந்தாலும் பார்த்து பத்திரமா தான் போகணும். பூலாம் நிறைய பூத்துருக்கு. அரும்பாவே அத்தை கிள்ளின்னு வந்து எனக்கு கட்டி கொடுத்துருவாங்க. தொட்டி தான் நாங்கள் சீர் பண்ணலை, அது பழஞ்சு போச்சு. தொட்டி தான் இதை பாருங்கள், மூடி இருக்குது பாருங்கள், தண்ணி தொட்டி. இது யூஸிங் கிடையாது, அதனால் தொட்டி நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. மிளகா நாற்று பார்க்கலாம் சகோ. இப்போ மிளகா நாற்றாண்ட தான் வந்திருக்கேன். ஹாய் உறவுகள், 6 உறவுகள் பார்க்குறீங்க, லைக் பண்ணிடுங்க உறவுகளே. நம்ம பச்சை மிளகா செடி பார்த்துருக்கோம் இல்லையா, இது நாற்று, மிளகா நாற்று. இதுங்க எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம மிளகா நாற்று நல்லா இருந்துருக்கா பாருங்கள், எப்படி இருக்குது. பில்லு தான் நிறைய இருக்குது. இது அப்புறமா வளர்ந்த பிறகு பில்லு எடுப்பாங்க. நாற்று எடுக்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு 4 உறவுகள் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை சோகம், நம்மளுக்கு பயம். நல்லா இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். இந்த பாருங்க, இப்படி தான் இருக்கும். நம்ம பில்லுலேருந்து பில்லு இப்படி தான் பிடுங்கணும் நம்ம மிளகா நாற்றுலேருந்து, இல்லைன்னா எல்லா ஊட்டமும் இதே எடுத்துக்கும். எவ்வளோ பில்லு இருக்குது பாருங்க. செடி வேற, பில்லு வேற பார்த்து எடுக்கணும். இந்த பாருங்க, கோரை நோய் இது. இந்த கோரை இருந்தாலே வாழே விடாது மற்ற செடிகளை. அழுத்தமாக இருக்குது. மழை பெஞ்சா நல்லா இருந்திருக்கும், அப்போ எடுத்துருக்கணும், அப்போ எடுக்கலை. நன்றி இவர்கள் 4 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, நன்றி. எல்லாருமே பொய்யான விவசாயம் பண்ணுறேன் அது இது ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறீங்க. அவங்களுக்கெல்லாம் லைக்கு கமெண்ட்டு எல்லாம் தூக்கி வாரி கொடுக்குறீங்க. நம்ம ஒரிஜினலாகவே நான் விவசாய மனைவியாக இருந்து உங்களுக்கு லைவ் வீடியோவை போட்டு காட்டுறேன். நம்மளுக்கு யாரும் ஆதரவு தர மாட்டுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செய்கிறது செய்வோம். பிரசாந்த் சகோ, இந்த மாமரம் வந்து எங்கள் கழனி குத்தகை தானே வாங்கினோம். அவர் என்கிட்ட கொடுக்கும்போது பட்டு போய் காஞ்சி போய் இந்த மரம் மேலே ஏறுங்கன்னு வச்சுங்களேன், பழுக்குன்னு உடஞ்சிரும். காஞ்சி போய் விறகா இருந்த மரம் தண்ணி விட்டு இவங்கள நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இப்போ காப்பாற்றி விட்ட கடமைக்கு எங்களுக்கு நல்ல கனிகளையும் நல்ல மாங்கனியும் தராங்க, நல்ல மாங்காவும். சும்மா ஏன் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. விவசாயத்துக்கிட்டலாம் இயற்கைக்கிட்ட ஏமாற்றக்கூடாது. இப்போ பூ கூட எடுத்துருக்கு சகு, இது வரைக்கும் பாருங்க சகு, பூ எடுத்துருக்கு இந்த முறை. இந்த ஆண்டு நல்ல கனியும் நல்ல காய் கனி எல்லாம் தரும் நம்புகிறோம். இந்த காலி கரம்பு வரைக்கும் நம்மளுக்கு தான் சகு. ஹாய் நண்பர்களே, நம்ம நியூ சேனல் வர பண்ணுங்க. இப்போ ஆனால் இந்த மாங்காய் வந்து அந்த அளவுக்கு மாம்பழமாக பழுக்கும் போது தான் தம்பி நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் வாட்டமாக சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அப்படியே கடித்து சாப்பிட்றதுக்கு ருசி இருக்காது. லாஸ்ட்டு நம்ம சேனல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. அந்த சேனல் வந்து இந்த நாகப்பழம் மரம் பற்றிலாம் போட்டிருப்பேன். இந்த நாகப்பழம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்காகவே வச்சுருக்கோம். நாங்கள் போகிற வர குழந்தைங்க, இந்த ஒகையூர் பார்க்க போகிற குழந்தைங்க வந்து இங்கே தாட்டு போடுறோம், கீழே வந்து பொறிக்கின்னு போவாங்க, வந்து உளிக்கின்னு கூட எடுத்துன்னு போவாங்க. இந்த 2, 3, 4 மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பப்பாளி மரம் குருவிகளுக்காகவும் அணில்களுக்காகவும் பறவைகளுக்காகவும் வளர்த்துன்னு வரோம். நாங்கள் இதில் இருக்க பழங்கள் எல்லாமே பறவைகளுக்காக வளர்த்துன்னு வரோம். நம்ம விவசாய சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ண போகிறவங்களே கமெண்ட் பண்ணுங்க. விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.